வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீமுடன் இணைந்து வழங்கும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி ஆலந்தூர் தொகுதி. இந்த ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள பகுதிகள் ஆலந்தூர், நங்கநல்லூர், ஆதம்பாக்கம், பலவந்தாங்கல், முகலிவாக்கம், மானம்பாக்கம் போன்ற பகுதிகள் இந்த ஆலந்தூர் பகுதியில் உள்ளடக்கியவை முக்கியமான பகுதிகளாகும். இந்த சட்டமன்ற தொகுதியில் 5 முறை அதிமுகவும் 6 முறை திமுகவும் வெற்றி பெற்றுள்ளார்கள். இதில் தற்போது 2021 வெற்றி பெற்று உறுப்பினராக இருப்பவர் அன்பரசன். இவர் திமுகவை சார்ந்தவர். இவர் பெற்ற வாக்குகள் 1,16,785. இதில் சதவீத அடிப்படையில் 49.12% ஆகும். இரண்டாவதாக அதிமுகவை சார்ந்த முக்கிய வேட்பாளர் வளர்மதி அவர்கள் இந்த தொகுதியில் தோல்வியடைந்துள்ளார். 2ஆம் இடம் பிடித்து. வளர்மதி அதிமுகவின் ஒரு முக்கிய தலைவி. இவர் பெற்ற வாக்குகள் 76,214. சதவீத அடிப்படையில் 32.6% ஆகும். அவரை தொடர்ந்து மூன்றாவதாக மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த சரத்பாபு 21,139 வாக்குகளை பெற்றார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் 16,522 வாக்குகளை பெற்றிருக்கார். இவரை தொடர்ந்து நோட்டோவிற்கு கிடைத்த வாக்குகள் 1,908. இந்த பகுதியில் திமுக ஸ்விங் பண்ண ஓட் சதவீதம் 4.48 ஆகும். இவர்கள் வெற்றி பெற்ற வாக்கு சதவீதம் 40,571 வாக்கு சதவீத அடிப்படையில் வளர்மதியை அன்பரசன் வென்று சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். இந்த ஆலந்தூர் தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 3,63,029. ஆண்கள் 1,80,414. பெண்கள் 1,82,615. மொத்த வாக்காளர்கள் 2021 வாக்கு செலுத்தியவர்கள் 2,35,863. அதில் நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,888. 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பை இப்போது பார்க்கலாம். 39% மக்களின் ஆதரவை பெற்று திமுக முதல் இடத்தில் உள்ளது. இரண்டாவதாக அதிமுக 31% ஆதரவை பெற்றுள்ளது. மூன்றாவதாக தமிழக வெற்றி கழகம் 18% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. நான்காவதாக நாம் தமிழர் கட்சி 7% ஆதரவை பெற்றுள்ளது. மற்ற கட்சிகளுக்கு 5% ஆதரவு கிடைத்துள்ளது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவும் சேர்த்து நாம் அதிமுக திமுக என்று வைத்துள்ளோம். சில தொகுதிகளில் பாமக அதிமுக கூட்டணியுடன் இருப்பதனால் அதற்கு அதிமுக அட்வான்டேஜ் கிடைத்துள்ளது. அதிமுக கூட்டணிக்கான வாக்காக அது கருதப்படும். அதே போல திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு சில கட்சிகளை சேர்த்து அது கிடைக்கும் வாக்குகளை வைத்து, காங்கிரஸ் கிடைக்கும் வாக்குகளை வைத்து திமுக கூட்டணி என்று டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதை தொடர்ந்து ஏனென்றால் கருத்து கணிப்பு நம்ம எடுக்கப்பட்ட முறையும் இதன் அடிப்படையிலே நம்ம எடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அடுத்த தொகுதியை மற்றொரு பதிவில் நாம் பார்க்கலாம். அதுவரை நீங்கள் தொடர்ந்து எங்களது சேனலை பின்தொடருங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.